தளபதி விஜய் மீது தளபதி விஜய் அவர்கள் வீட்டு முன்பு நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பினர் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது தளபதி அவர்கள் சொன்ன கருத்துக்கு எகென்ஸ்டாக இருக்குது. தளபதி அவர்கள் மாணவர்களை தப்பாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னு அந்த அமைப்பு தளபதி மீது குற்றம் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் பெறுவாங்க, மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முக்காவாசி வாக்குகள் 18, 19, 20 வயசுல இருக்கவங்க தான் முக்காவாசி வாக்காளர்களாக இருக்காங்க. மாணவர்கள் டார்கெட் பண்ணி தளபதி விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும், பொதுக்குழு கூட்டம், மாநாடு, அதுக்கப்புறமா வேற ஏதாவது நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அவங்க மீது பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகள் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த விமர்சனமும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான, அது யார் பார்த்தாலும் வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி தான் மாணவர்களுக்கு பட்டமளிப்பும் விழா. அதாவது மாணவர்களுக்கு 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு விருது கொடுப்பாங்க. அந்த விருது நிகழ்ச்சி நடந்தது. அந்த விருது நிகழ்ச்சியில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. நீட் எக்ஸாமை பற்றி பேசியிருப்பாங்க. நீட்டு தான் எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீட் மட்டுமா படிப்பு, நீட்டை தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதனால் தளபதி விஜய் அவர்கள் மீது 2 விதமான குற்றச்சாட்டு எழுந்தது. முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜேபி கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க போகிறதா. ஆல்ரெடி இந்த ஒரு சினாரி சோஷியல் மீடியாலையும் மக்கள் மத்தியிலும் பரவி கொண்டு தான் இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணியில் தளபதி அவர்களை இணைப்பதற்காக அதிமுக தொடர்ந்து பயங்கரமான ஒரு முடிவை, நிறைய பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபி நாயனார் அவர்களும் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும், மிக விரைவில் அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் நீட்டுக்கு பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ பிஜேபியோட கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சினாரியோ தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் மூலமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சினாரியோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இன்னொரு சினாரியோ தான் ஒரு பெரிய பிரச்சனை வெடித்திருக்கு. தமிழகம் முழுவதும் நீட்டுக்கு எகெயின்ஸ்டாக இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஸோ நீட் படிப்பு தேவையில்லை அப்படி சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தளபதி விஜய் அவர்கள் நீட் மட்டுமா வாழ்க்கை, வேறு வாழ்க்கையே இல்லையா, வேறு விஷயம்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னது நீட்டுக்கு எகெயின்ஸ்டாக பேசுன மாதிரி தெரியல. நீட்டும் முக்கியம் தான், ஆனால் நீட்டை தான் நிறைய படிப்பு இருக்குது, அதை படிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி முக்காவாசி அமைப்பினர் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. முக்கியமாக திமுக மூத்த நிர்வாகிகள் பல பேர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு எகெயின்ஸ்டாக மாணவர்கள் அமைப்பு, தமிழக மாணவர்கள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. நீட் படிக்கும் மாணவர்களை ஊக்கமளிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நீட் படிக்கும் மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மை ஆக்கும் அளவுக்கு உங்களோட ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லைனா உங்கள் வீட்டு முன்பு போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது கடந்த ஒரு 3 நாளாகவே இந்த ஒரு விஷயம் தளபதி மீது வெடித்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கான ப்ராப்பரான ரிப்பை தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பேசுனதில் சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் எழுப்புங்க.